வணக்கம் மக்களே. ஸோ அம்மா அப்பாவை விட்டுட்டு சொந்த ஊரில் விட்டுட்டு சென்னையில் வந்து பொழப்புக்காக வாழ்ந்துட்டுருக்கிற நிறைய மக்களுக்கு இது வழக்கமாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா கன்னியாகுமரி நாகர்கோவிலில் இருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் மாதத்துக்கு இந்த நாகர்கோவிலேருந்து ஏதாவது இந்த ஐட்டங்கள் வந்து மாதம் மாதம் வந்துடும். இன்றைக்கி அவங்க அனுப்பினதை ஓப்பன் பண்ணுவோம், என்னெல்லாம் வந்திருக்குன்னு இதில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரசன் ஸ்வீட்ஸ் வந்து பேக்கரியிலேருந்து ஏதோ ஒரு ஸ்வீட்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்க போல், அது ஒரு பாக்ஸு அதை வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பொரிக்கடலை வந்து பசங்க சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவானுங்க, என் பசங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த குடம் மிட்டாய்ன்னு ஒன்று நம்ம ஊரில் கிடைக்கும் இந்த கடைகளெல்லாம், அது வந்து எப்போவுமே எங்கள் அப்பாட்ட கேட்பானுங்க. அப்புறம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னதுனால அவங்க வந்து நிலக்கடலை, இந்த வறுத்த நிலக்கடலை, அது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கும், அது அனுப்புவாங்க. பசங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே, அதுக்கு ஒரு பேக்கெட் சாக்லேட்ஸ், இந்த டாஃபி சாக்லேட் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு. இது வந்து ஐ திங்க் பருப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்போவுமே இந்த எங்கள் ஊரில் ரேஷனில் வாங்குகிற பருப்பு வந்து பருப்பு அனுப்புவாங்க எப்போவுமே. ஒரு கிலோ இருக்கிறத பருப்பு அப்படி இருப்பேன். எங்களுக்கு சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு பருப்பு யூஸ் ஆகும், அது நல்லாவும் இருக்கும், அந்த பருப்பு யூஸ் ஆகும். பருப்பு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த தோட்டத்தோட காய்கள் வந்து எப்போவுமே அனுப்புவாங்க. அது முக்கியமாக அந்த மரச்சினி, இந்த வீட்டில் தோட்டத்தில் பிடுங்கினதுன்னு சொன்னாங்க. மரச்சினி கிழங்கு நல்ல பெரிய பெரிய கிழங்காக இருந்தது. இன்னும் 4-5 நாள் நம்ம வச்சு பக்கத்து வீட்டிலாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய், அப்பா கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் வச்சுருப்பாங்க, கத்திரிக்காய். அப்புறம் ஒரு 4-5 மாமரம் நிற்கிது, மாமரம். இது வந்து இந்த பையனுக்கு இனிப்புச்சவு, நம்ம ஊரில் மட்டுமே இந்த இனிப்புச்சவு கிடைக்கும், அது இனிப்புச்சவு. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த திருவிழா போயிட்டுருக்கு, இது சவரியார் கோயில் திருவிழா. சவரியார் கோயில் திருவிழாவில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தேன்குழல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்போது திருவிழா சமயம்னாலும் இதை வாங்கி அனுப்ப சொல்லுவேன். தேன்குழல் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இது மை ஃபேவரட், அது மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து அதான் காய்கறிகள், தோட்டத்தில் உள்ள மாங்காய் அதெல்லாம் அனுப்புவாங்க. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் இந்த மஞ்சு அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எப்போவும் பசங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட்ஸ் தான் எடுப்பானுங்க. அப்புறம் நிலக்கடலை, பொரிக்கடலை கொஞ்சம் இருக்குது. அப்புறம் காய்கள் தான் முக்கால்வாசி. நம்ம வீட்டில் அந்த வாழைக்காய் ஏதாவது தோட்டத்தில் கடந்திருக்கும், தோட்டத்துலேருந்து வெட்டின கொலை ஏதாவது இருந்ததுன்னா ஒரு காய் அனுப்புவாங்க எப்போவுமே. அந்த வாழைக்காய் வந்து மெயினாக வாழைக்காய், மாங்காய், கிழங்கு இதெல்லாம் தான் மெயினாக அதுக்கு எப்போவுமே எங்களுக்கு வரும். அப்புறம் இது வந்து சத்து மாவு. சின்ன பையன் வந்து சத்து மாவு நல்லா விரும்பி திம்பான். அவனுக்கு சத்து மாவு எப்போவுமே சத்து மாவு. புளி அனுப்பியிருக்காங்க. புளி நம்ம ஊர் புளி தான் சுவிஸாக இருக்கும், அதனால் புளி எப்போவுமே புளி அனுப்புவாங்க. அப்புறம் அந்த ஊரில் தெருவில் அந்த பூஸ்ட், நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொஞ்சம் பூஸ்ட் வாங்கி தாங்கன்னு சொன்னேன், பூஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குது, டீ தூள்னு நினைக்கிறேன். ஆமாம், ஊரில் ஒருத்தங்க டீ கொண்டு வருவாங்க, அந்த ஏவிடி டீ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த டீ வந்து எப்போவுமே டீயும் வாங்கி அனுப்புவாங்க அடிக்கடி. மாங்காய் தான் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய அனுப்பியிருந்தாங்க. இங்கே சென்னையில் மாங்காய் வாங்கவே முடியல, ஒரு மாங்காவே. அப்புறம் இந்த நார்த்தங்க, அந்த பெரிய நார்த்தங்க, கடார நார்த்தங்கன்னு சொல்லுவாங்க, அது வீட்டில் 2-3 மரம் நிற்கிது, அதில் மரத்தங்காய் இருக்கும். அப்புறம் மாங்காய் எப்போயுமே நமக்கு மீனுக்கு போடுறதுக்கு மாங்காய் தேவை. நாங்கள் எப்போவுமே மீனுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மாங்காய் நிறையவே அனுப்பியிருக்காங்க. ஊறுகாய் பெருசாக போடுறதில்ல, ஆனால் பட் மீனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வீட்டில் 2 கருவேப்பிலை மரம் நிற்கிது. இங்கே சென்னையில் இங்கே காசு கொடுத்தா கருவேப்பிலை வாங்கணும், அதனால் கருவேப்பிலை அனுப்புவாங்க எப்போவுமே. மாங்காய், வேறு என்ன இருக்குது, நான் 2-3 ஐட்டங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது என்ன, இந்த மாதிரி தான் கேட்பேன். இந்த மாங்காய், இந்த கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு வந்து எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து மனசு நிறையாது. அதனால் திருப்பி நாங்கள் கேட்குறதே பார்த்திங்கன்னா இந்த மாங்காய், கிழங்கு, அது மாதிரி இந்த பச்சை மிளகா, இதுவும் தோட்டத்தில் வளர்ந்துன்னு சொன்னாங்க, தோட்டத்திலேருந்து பறிச்சது. அம்மா அப்பா வயசான காலத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தில் பிறகு வந்து பிஸ்கட் பேக்கெட்ஸ், இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு பிஸ்கட் பேக்கெட்ஸு. இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சத்து மாவு வந்து ஊரில் அந்த சத்து மாவு கிடைக்கும், அது எப்போ கொடுத்து விடுவாங்க அடிக்கடி. அது அவங்களுக்கு பசங்களுக்கு, சின்ன பையன் ரொம்ப சத்து மாவு விரும்பி சாப்பிடுவான், அது ஹெல்த்தி கூட, அதனால சத்து மாவு பசங்களுக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, எங்களுக்கே தெரியாது, நாங்களே ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான், இந்த புதுசாக வச்சுருக்காங்களா, என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்ப்போம். அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, பசங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது நம்மளோட ஃபேவரட் ஐட்டம், கூனி கருவாடு. இங்கே சென்னையில் பெருசாக நல்லா கிடைக்கிறது இல்லை, அந்த கூனி கருவாடு வாங்கி அனுப்பணும். அந்த முருங்கைக்கீரை போட்டு அந்த பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கூனி கருவாடு.
திங்க் இவ்வளோ தான் முக்கால்வாசி ஐட்டங்கள் கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஐட்டம்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.